வணக்கம், எப்படி இருக்கீங்க? என் பேர் வி சீனிவாசன் மேடம். அம்மா என்ன பேர் வேலை செய்றீங்க? கேஸ் கம்பெனியில் வேலை மேடம். சொல்லுங்க தம்பி. வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க. நல்ல மாதிரி நான் பேசி வந்திருந்தேன். நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. நிச்சயதார்த்தம் ஆகுதுன்னு எதுவும் தெரியாது. உங்களுக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம் ஆகி தான் ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டோம். பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை, எனக்கு திமிரா பேசுது. ஆச்சு கேட்காத கேள்விலாம் கேட்குது மேடம். அப்படிதான் பேசுவேன். எதுக்கு அப்படிலாம் கேக்குது? எங்கள் அக்காவோட நாத்தனா இருக்கிறாங்க. எங்கள் அக்காவோட நாத்தனா கூட நான் பேசக்கூடாது, செய்யக்கூடாது சொல்லி அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். எங்கள் அக்காவோட நாத்தனா எல்லாமே தெரியும் அந்த பொண்ணுக்கு. எங்கேயோ இடிக்குதே. சரி, நம்மளுக்கு என்ன வந்தது? தெரிஞ்சுக்கின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். எங்கள் அக்காவோட நாத்தனாரே கேட்டாங்க. எங்கள் அக்காவோட நாத்தனாரே கட்டிங் பண்ண சொல்லிச்சேன். கட்டிங் பண்ண சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அவனை. நான் கட்டிங் மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அதை விட்டு இந்த பொண்ணை பார்த்தேன். இந்த பொண்ணு எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இனிமேல் பார்த்து பழகணும் பேசினாங்க. இந்த பொண்ணு கட்டிங் பண்ண சொல்லிச்சு, அது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுதான் தவறான விஷயம். அந்த பொண்ணையும் என்னையும் சேர்த்து தப்பா பேசினேன். உங்களை சந்தேகப்பட்டுதா? சந்தேகப்பட்டுதா? சந்தேகப்படுத்தி மேடம். அதுலதான் பிரச்சனை வந்தது. அதுல தான் பிரச்சனை ஸ்டார்டிங். ஓகே, உங்களுக்கு தெரியல. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மூலமா போயிட்டு பிரிஞ்சு காசு நிச்சயதார்த்த செலவுக்கு 20,000 ஆயிடுச்சு, 30,000 ஆயிடுச்சு சொல்லிட்டு கேட்டு வாங்கினான். அந்த அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. ஒரு வருஷம் ஆகிட்டு திருப்பி குழந்தை யாருக்கு வந்துச்சு, அவனுக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை வந்து எனக்கு இச்சை பண்ண பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு மேடம். நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம். போன மாசம் இதே மாசத்துல சண்டை ஆயிடுச்சு மேடம். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். ஸ்டேஷன் மூலமா பிரிச்சு விட்டான். இப்போ இந்த வருஷம் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்றான். அதான் பிரச்சனை. ஒரு வருஷம் ஆகுது. அந்த பொண்ணோட தொடர்பு எதுவுமே இல்லை மேடம். டெஸ்ட் எவ்வளோ எடுத்து பார்த்தோம். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு நாள் பழகினீங்க? 3ஆம் மாசம் பார்த்தாங்க மேடம். வீட்டில் 3ஆம் மாசம் வந்து பழகம் மேடம். பழகினீங்கன்னா வெளியெல்லாம் போவீங்களா? வெளியெல்லாம் கொண்டு போயிடும் மேடம். எங்கெல்லாம் போயிருக்கோம்? பீச்சுக்கு சினிமா கொண்டு போயிடும். வெளியூர்லாம் போய் தங்கி. வெளியூர் மேடம். அப்புறம் நம்ம தப்பான என்ன போனது இல்லை மேடம். தப்பான என்ன பண்ணதில்லை மேடம். சரி, எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து? அது நம்மளுக்கு தெரியாது மேடம். நீங்க வாசன் நான் எதுவும் நல்ல சொல்லிட்டேன். பேரை வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. இல்லை மேடம். சரி, அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? அதானா பரவாயில்ல மேடம். ஒரு பொண்ணு அப்படி சும்மா சொல்லுமா? அவன் வாய் தந்தா போய் தான் மேடம். நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அந்த பொண்ணு. நான் உனக்கோசம் நான் உன்கிட்ட வந்துட்டேன். நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து ஏதா இருந்தேன் எனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கா பக்கத்துலேயே சொல்லுங்க. மேடம். பொண்ணை பத்தி விசாரிக்காம எப்படி நிச்சயம் பண்ணாங்க? வீட்டில் பார்த்துக்கிறாங்க மேடம். வீட்டில் அக்கத்தில் பக்கத்தில் சொந்தக்கார இல்லை, அசல் தான். அம்மாவுக்கு ஃப்ரெண்டு அவங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. நான் வாங்கி கொடுத்த செல்ஃபோன்லையா 4-5 ஃபோன் நம்பர், பசங்க நம்பர் வச்சுருக்கு. ஆம்பளை பசங்க நம்பர். ஏன் நான் யார்கிட்ட பேசினேன் கேட்டேன். நான் யார்கிட்ட பேசல, என் மாமா கிட்ட பேசினேன், எங்கள் அப்பா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஏன் எதிர்க்க பேசுவீங்கன்னா என்னங்க இது? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். நான் எதுக்கு சந்தேகப்பட நான் கிட்ட வந்து கட் பண்ணுற ஃபோனை எங்கள் வீட்டுக்கு பேசுறாரு. எங்கள் நிச்சயம் பண்ணுற பையன் பேசுறான். நான் பேசணும், எப்படி ஏதாவது இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லலாம் மேடம். அந்த பொண்ணு நான் கிட்ட வந்து ஃபோனை கட் பண்ணு. அப்போ எனக்கு சந்தேகமாக வராது மேடம். அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. ஒரு வருஷம் மேலே இருக்கும். இப்ப குழந்தை பிறந்து. நான் இப்போ குழந்தை வந்து அப்போதுல நான் மூஞ்ச பக்கத்தில் இருந்த பொண்ணு மூஞ்சி. நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் பண்ணல? நான் எந்த தப்பு பண்ணல. தப்பான முறையில நடந்துக்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கல. இல்லை மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. படிக்கலையாம்மா? படிக்கல, எனக்கு படிக்க வைக்கல யாரும். ஏம்மா? வீட்டில் அப்பா அம்மா சரியில்லை. எனக்கு அப்பா அம்மா சரியில்லைன்னா எனக்கு படிக்க வைக்கல, அதனால என்னை விட்டுட்டாங்க கேர்லெஸ்ஸா. எனக்கு எத்தனை பசங்க நீங்க? நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சி. நீ எத்தனாவது பொண்ணு? நான் ஃபர்ஸ்ட். எனக்கு வீட்டில் யாரும் பார்க்கல, எங்கள் பாட்டி தான் நல்லா பார்த்தாங்க. ஹாஸ்டலில் படிச்சுன்னு இருந்தேன். இல்ல புரியல. இதுமாரி பாட்டி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு இட்டு வந்தாங்க. ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு இட்டுன்னு வந்தேன். அதில் வந்து என்னை படிக்க வைக்கல. எத்தனாவது வரை படிச்சேம்மா? நான் 5வது வரைக்கும் படித்தேன். உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்ப இந்த பையன் வீட்டுக்கு வருவாரா? ஆமாம், ஒரு வருஷம். தங்கச்சி எல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாங்களா? இல்லை, தங்கச்சி வேலைக்கு போகுது. இது என் தங்கச்சி ஸ்கூல் போவோம். நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க. அப்புறம் என்ன இது? குழந்தை நின்றதே எனக்கு தெரியாது. எனக்கு 8 மாசம் கழிச்சா குழந்தை நின்றதே தெரியும். அப்புறமா எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் இட்டு போனா இந்த குழந்தைய கழிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, 8 மாசம் அது வரை உனக்கு தெரியாது? தெரியல. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பா கேட்போம். இல்லங்க, வீட்டுல போய் சொன்னீங்களா? சொன்னாங்க. எங்க வீட்டான இருக்கும் எல்லாமே சொன்னாங்க. குழந்தை பிறந்தது சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எவ்வளோக்கோ பிறந்த குழந்தை ஏன் என் பிள்ளை இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. நான் முந்தானே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இதுமாரி உங்க போட்டோ கேட்கறாங்க, அப்பதான் அட்டை போடுவாங்களா குழந்தைக்கு, ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டது அசிங்கமா கேட்டாங்க. எவனுக்கும் வாங்கின பொண்ணு ஏன் என் பிள்ளை காரணமா இருக்கிறான். நீங்க அன்னைக்கு விட்டுருக்க கூடாதுல, போய் பேசியிருக்கணும்ல. பேசாம வந்து இப்போ தப்பாயிடுச்சு. நான் ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கட்டுமா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்றீங்க? நான் பச்சிருந்தா தெரியாதுங்க. உனக்கு அறிவு இருக்கிற அறிவு அவிட்ட பையல செத்த பையல. ஆனா எங்க வீட்டுக்கு வந்தாரு தீபாவளி அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தாரு. தீபாவளி அன்னைக்கு தான் உங்க வீட்டுக்கு தான் வரல. தீபாவளிக்கு முன்னாடி? தீபாவளி வந்து இல்ல. இல்ல, எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஒரு நிமிஷம், தீபாவளிக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டீங்களா?
இல்ல அப்பெல்லாம் சண்டை தான் இருந்தது. சண்டையா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க? மேடம் தீபாவளி இல்லைங்க போலீஸ் போனேன் மேடம். தீபாவளி டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்களா? இல்ல மேம். நான் சொல்றேன் போய் மேடம். சொல்லக்கூடாது. சும்மா தெரியலன்னு தப்பிக்க கூடாது. சோறு திங்க வேற எதுவும் கேக்குறியா? என்னைய கேக்குறா? ஏண்டா, ஏய் தீபாவளிக்கு முன்னாடி பிரிஞ்சீங்களா இல்லையா? பிரிஞ்சுட்டீங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல். தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க பிரிஞ்சுட்டீங்க இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்துச்சு? இந்த ஆள்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எனக்கு இல்ல மேம். அவங்கன்னா இவங்க தான் எனக்கு கூட இருந்தது. தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. முட்டாளாக்க கூடாது எல்லாரையும். நான் யாரையும் முட்டாளாக்கல. அப்புறம் 13 மாசம் வயசுல குழந்தை வச்சிருந்தியா நீ? ஹெல்ப் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும். அப்ப உண்மை பேசு. போய் சொல்லி எந்த வாழ்க்கையும் வாழ முடியாது. என்ன நடந்தது? உனக்கு மட்டும் இல்ல, உன் குழந்தையோட வாழ்க்கை பிரச்சனை அது. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? எனக்கு யாரும் காரணம் இல்ல. யாருக்கும் நான் பேசுறதில்ல. இந்த நடந்து வந்து நான் யாருக்கும் பேசுறேன் இவ தவிர. அப்ப எப்படிமா 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு குழந்தை சோம்பியா? மேடம் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்த ரிப்போர்ட் கார்டு கூட நான் பண்ண காமிக்கிறேன். உண்மையை சொல்றதுதான் உனக்கு நல்லது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து வாங்கினாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ அவரை பார்க்கல? பார்த்தேன். வீட்டான இருந்தாங்க. இல்ல அவரோட பழகல? இல்ல பழகல. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 12 மாசம் ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு. 12 மாசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஓகேவா? 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா. குட். எனக்கு 2ஆம் மாசம் தான் குழந்தை இருந்தது மேம். சரி, 2வது மாசம் குழந்தை நின்றது சொல்றல. 2வது மாசம் யாரோட இருந்த நீ? நான் யார் கூட இல்ல. அப்ப எப்படி குழந்தை நின்றது? அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட். பிப்ரவரியில அவ கன்சீவ் ஆயிருக்கா. நவம்பர் எண்ட்ல குழந்தை பிறந்திருக்கா. ஆனா நவம்பர் 30க்கு இந்த பையன் பிரிஞ்சாச்சு. இப்ப டிசம்பர், ஜனவரி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு வயித்துல குழந்தை உருவாயிருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த மாதிரி போய் பேசி எதையும் சாதிக்க முடியாது. உன் வாழ்க்கையும் கட்டுப்போம், குழந்தை வாழ்க்கையும் கட்டுவோம். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. கல்யாணம் ஆன ஆம்பளையா இல்ல கல்யாணம் ஆகாத பையனா இல்ல உன் சொந்தத்துல யாராச்சுமா? ஏன் இப்படி சொல்றதுக்கு பயப்படுற? என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. எனக்கு என்ன பயம்? தெரியுதா? வேலைக்கு போகணும் மேம். அங்க ஒருத்தங்க பேசணும் பழகணும். அவங்க இப்ப இந்த இடத்துல வேலைக்கு வருது இல்ல, விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு வந்து பேசுவாங்க. முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்தி மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளை. பண்ணிட்ட நீ எனக்கு. என்ன பேரு? அவர் பேர் சுரேஷ். கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல. எங்க இருக்காரு? எங்க இருக்குன்னு தெரியல மேம். என்ன வயசு? 21 வயசு. அவனுக்கு தெரியுமா நீ மாசமா இருக்க? நீ ஓடிட்டான். தெரியல. நீங்க பழகின பொண்ணு. அவ ஒரு தப்பு பண்ணிட்டா, நம்ம எல்லாம் மனுஷங்க தான்ப்பா. தப்பு நடந்து போச்சு. ஆனா தேவையில்லை மேடம். அந்த பொண்ணை ஏத்துக்க முடியுமா? நான் ஏற்க மாட்டேன். முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணு உங்க போய் எனக்கு கட்டி வைக்கிறீங்களா? இப்ப மட்டும் இல்ல, கல்யாணம் ஆனா கூட அப்படிதான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படி சொல்லாதீங்க. இல்ல மேடம், நாங்க எவ்வளவு பாத்துட்டோம். நாங்க ஆனா உங்க தம்பி பண்ண தப்புல கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு அந்த பொண்ணை எவ்வளவு சொன்ன மேடம் அவன் மேல? அது ஒரு தப்பு தான் மேடம் அவன் மேல. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு யார்? இல்ல மேடம், ஏத்துக்க மாட்டோம் மேடம். சரி, நீங்க கிளம்புறீங்களா? இந்த பையனை போட்டா இருக்கா? இல்லம்மா, 20 நாளா அவங்ககிட்ட தான் அவனுக்கு பிறந்த கொஞ்சம் தான் இத்தனை உன வீட்டுல வச்சிருந்தேன் நானு. எவ்வளவு அசிங்கம் வந்து எனக்கு வேணாம். அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. ஆமா போதும். அந்த குழந்தை மூஞ்சி பசங்க உனக்கு கம்முன்னு எல்லாம் அங்கேயே வந்து வச்சிருப்பேன். ஒண்ணுமே பண்ணாதீங்க. இப்போ அவளை கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. ஜாக்கிரதையா பாத்துங்க. சுரேஷை கண்டுபிடிப்போம். அவ ஒத்துழைச்சா தான் சுரேஷை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா நீங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்படிதான் இருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்க, நான் பாக்கலாமா? சரி பாக்கலாங்க அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாம யாரோ உங்களை பார்க்கணும் சொன்னா நீங்க போறீங்க? சரி, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவ்வளவு அக்கறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டு போனாங்க. வாங்க வீட்டுக்கு யாரும் இல்ல. அவங்களே 2 கிலோமீட்டர் என்ன நடக்க வச்சுட்டு போனாங்க. அன்னைக்கேவா? அன்னைக்கு. அதுக்கப்புறம் கூட்டு போயிட்டு நான் வந்துட்டேன். சும்மா போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டு என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? காசு ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்து நான் போறேன், இதுக்கப்புறம் நான் இங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஓ, அவ்வளவு சீப்பா கிட்டீங்க அதை. அதுக்கப்புறம் அவங்க சரி இப்ப என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவ பொண்ணுங்கிறதுனால, நீங்க ஆணுங்கிறதுனால அவ மேல அப்படி பைய போடலாமா? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. இல்ல மேடம், எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே அது போல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் மேடம். எப்படி தெரியும் உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லல. நீ சொல்றது புரியுது மேடம். நீங்க அப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னு பண்ணீங்க. ஆனா நம்மளுக்கு ஒருத்தர் கூட பேசும்போது பழகும்போது அது மாதிரி நம்மளுக்கு தெரியும் அவங்க நல்லவங்களா கட்டணும். நீ சொல்றது வார்த்தை ரொம்ப கடுமையானது. அது மட்டும் சொல்லாதடா. டேய், அடிச்சிர கிடிச்சிர போறடா. 2 வாட்டி என் கூட இருந்தது. எதுக்கு இதெல்லாம் பண்ண? ஏன் பண்ண? உனக்கு 200 ரூபாய் கொடுத்தாரா? இல்ல கொடுக்கல. 200 ரூபாய் கொடுத்தா அவ்வளவுதான் சொன்னா? 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் நான் வர கால்ல இருக்க செருப்பு கைட்டு அடிப்போம். சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானா கல்யாணம் பண்ணிக்கிறதா? கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும். ஏன்னா ஒரு ஆதாரம் இருக்காது இல்லைன்னா. என் நம்பி சாமி மேல சத்தியம் பண்ணாரு. அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவர் தாலி கட்டி என் கூட இருக்கணும் மேடம். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது.
சத்யாங்கிற பொண்ணு இந்த பையனும் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட போன்ல இருந்து கூப்பிட்டதுனால இந்த பொண்ணு இவரும் கனெக்ட் ஆயிடுது. இப்ப சத்யாட்ட போயிட்டு இந்த பையன் தான் என் குழந்தைக்கு அப்பான்னு இவளால சொல்ல முடியல. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபன் பண்றோம். நான் நம்பிக்கையா தான் இருப்பான், அந்த மாதிரி பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். அவர் பண்ணிட்டாரே, என்கிட்ட சொன்னாரு. வேலைதான் நான் வேலைக்கு போகாம அசிங்கப்பட்டு நான் வீட்டுல இருக்க அந்த பொண்ணு அவ்வளவு அடியே குழந்தை பத்து உடம்பு நான் பாக்கல. நான் தப்பு சரியா பண்ணலாம். எப்ப சொன்ன சொல்லலையே, நீங்களே சொல்றேன். பொம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு எதிரிங்க. அந்த பையன் சொல்ற தப்பு பண்ணல, நீங்க இல்ல சொல்றீங்க. அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லம்மா, நான் டெஸ்ட் ஒண்ணா நான் வரமா. இதுக்கு என்ன சொல்றீங்க மேடம்? தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க் யூ. டெஸ்ட் பண்ணறது இருக்கு. நான் வரேன் மேடம். எந்த இல்லன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? அந்த குழந்தை எந்த இல்ல மேடம். எப்படி எந்த இல்ல மேடம். எப்படி சொல்றீங்க? எப்படி அவங்க எப்படி நான் யாங்க வந்தா சொல்றாங்க? எப்படி நீங்க இல்லன்னு சொல்றீங்க? ஆமா யாங்க வந்தல இது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அந்த குழந்தை எந்த இல்லம்மா. நான் இப்போ பழகல பேசணும் நான் சொல்றேன். பழகல பேசணும் மேடம். இப்போ கூட சொல்றேன் மேடம். அந்த குழந்தை எந்த இல்ல மேடம். சரி அது டாக்டர் சரி சொல்லுங்க. மேடம். ஓகே. சரி டாக்டர் ஓகே, உங்க குழந்தை இல்லன்னா நீங்க விட்டுருங்க, நீங்க போய்டலாம். சப்போஸ் குழந்தை உங்களுக்கு தான ப்ரூவ் ஆச்சுனா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நான் சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டாம், உங்க அப்பா அம்மா சொல்லுங்க. சேர்த்துட்டீங்க, அவ்வளவுதாம்மா. சோலி முடிச்சு. நன்றி நன்றி நன்றி.